2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் கடந்த 50 ஆண்டுகால தமிழ்நாடு தேர்தலில் இல்லாத மாபெரும் மாற்றம்தான். ஆனால் அதே சமயம் தனிப்பெரும் வெற்றியை பதிவு செய்த பிறகும் தற்போது வரை ஆட்சியமைக்க முடியாமல் தாவேகா தடுமாறும் சூழலும் நிலவுகிறது. இத்தகைய சூழலில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் மொத்தமாக 2 முறைதான் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. நாட்டின் முதல் பொது தேர்தலான 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில்தான் முதல் முறையாக பெரும்பான்மை கிடைக்காமல் போனது. அதற்கடுத்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு 2006இல் அதே சூழல் மீண்டும் நிகழ்ந்துள்ளது. 1952இல் ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளை கொண்ட சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய தமிழ்நாட்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தல் சுதந்திர இந்தியாவின் மிக முக்கியமான ஜனநாயக நிகழ்வாகும். ஜனவரி 2 முதல் 25 வரை நடைபெற்ற இத்தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக வந்தாலும் பெரும்பான்மைக்கு தேவையான 188 உறுப்பினர்கள் இல்லாததால் அறுதி பெரும்பான்மையை காங்கிரஸ் பெறவில்லை. ஆனாலும் ராஜாஜி முதலமைச்சராக பதவியேற்றார். 375 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் காங்கிரஸ் 152 இடங்களை கைப்பற்றியது. தனி பெரும்பான்மை இல்லாததால் தொங்கு சட்டமன்றம் அமையும் சூழலே நிலவியது. எனவே தேர்தலில் போட்டியிட்ட சுயேட்சைகள் மற்றும் மற்ற சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அமைந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 62 இடங்களுடன் வலுவான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. அதன் பிறகு 1954இல் கல்விக் கொள்கை சர்ச்சையை தொடர்ந்து ராஜாஜி ராஜினாமா செய்ய காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றார். 1967க்கு பிறகு திமுக, அதிமுக என இருவரும் திராவிட கட்சிகளே தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தன. ஆனால் 2006இல் தமிழ்நாடு முதன்முறையாக எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் இரு கட்சிகளுக்கும் மாற்றுக் கட்சியாக களமிறங்கிய விஜயகாந்தின் தேமுதிக. முதல் தேர்தலில் தனித்து களம் கண்ட தேமுதிக ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தாலும் 8% வாக்குகளை பெற்றது. அது அந்த தேர்தலில் போட்டியிட்ட ஆளும் கட்சியான அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதுடன் தோல்வியை சந்திக்கவும் வழிவகை செய்தது. திமுக 96 இடங்களை கைப்பற்றி இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை பெற முடியாமல் போனது. ஆனால் திமுக கூட்டணி மொத்தம் 163 இடங்களில் வெற்றி பெற்றதால் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் பாமக துணையுடன் ஆட்சி அமைத்தது. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி என்ற முறையில் கூட்டணி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தன. ஆனால் கூட்டணி கட்சிகளை அமைச்சரவையில் சேர்க்காமலேயே தனது பதவிக்காலத்தை திமுக நிறைவு செய்தது. அந்த ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்ட ஜெயலலிதா திமுகவை மைனாரிட்டி திமுக அரசு என்று விமர்சித்ததும் குறிப்பிடத்தக்கது. இவ்விரண்டு நிகழ்வுகளே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லாமல் போனது. ஆனால் அதே சமயம் அதனை சுயேட்சை மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் நிலையான ஆட்சியாக அதிக தொகுதிகளை வென்ற கட்சி திறம்பட அரசை நடத்தியுள்ளது.